இந்தியன் 2 படத்தோட ஒரு தோல்விக்கு அப்புறமா ஷங்கர் ராம்சரணை வச்சு எடுத்த கேம் சேஞ்சர் படத்தை வர பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாரு. இந்தியன் 2 படத்தால சில மோசமான விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கிறாரு. கேம் சேஞ்சர் படத்தை தான் பெருசாவும் நம்பியிருக்காரு. இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஷங்கர் பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கும் போதே வேல்பாரி படத்துக்கான அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு. வேல்பாரி படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வந்த அப்டேட் என்னன்னா, வெங்கடேசன் எழுதின வேல்பாரி அப்படிங்கிற நாவலை மையமா வச்சுதான் இந்த வேல்பாரி படத்தை ஷங்கர் எடுக்க போறாரு. ஸோ படத்துக்கான ரைட்ஸை ஏற்கனவே வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ரன்வீர் சிங், யாஷ் இவங்க 2 பேருமே நடிக்க போறதா அப்டேட் வந்திருந்தது. அதுக்கப்புறமா தான் சியான் விக்ரமும் சூர்யாவும் நடிக்க போறதா அப்டேட் வந்திருந்தது. ஒரு ஸ்டேஜில் கூட சூர்யா வேல்பாரி படத்துக்கான அப்டேட்டை கொடுத்திருப்பாரு. இந்த நாவலை 3 பார்ட்டா ரொம்பவே பிரம்மாண்டமா ஷங்கர் எடுக்க போறாரு. இந்த நாவல்ல உள்ள சீன்ஸ் எல்லாம் சில படங்கள்ல யூஸ் பண்றாங்க. இனிமேல் அப்படி யூஸ் பண்ணா அந்த படத்து மேல கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. சரி, இப்போ இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, வேல்பாரி படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க்கையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் அப்படின்னும், இந்த படத்துக்காண்டி அவங்களோட தோற்றத்திலேயே ஒரு கம்பீரமா இருக்கிற நடிகர்களை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும், படத்தை பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறோம், ஸோ அதுக்கேற்ற நடிகராகவும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வேல்பாரி படத்தோட அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டாரு. கடைசி வர இந்த படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கறத அவர் சொல்லவே இல்லை. சியான் விக்ரம், சூர்யா இவங்க 2 பேருமே சூப்பரான சாய்ஸ் தான். ஒரு தமிழ் கதையில தமிழ் நடிகர்கள் நடிக்கும் போது இன்னுமே சிறப்பா இருக்கும். ஆனா ஷங்கர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.